ஹலோ, வணக்கம். ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் மீண்டும் சந்திக்கிறோம். அது ஒரு ஸ்வீட்டான ரெசிபியோட. இது கிட்டத்தட்ட நேய விருப்ப மாதிரி தான். என்ன அப்படின்னா, கேரளா ஸ்டைலில் ஒரு தேங்காயை வச்சு ஒரு ஸ்வீட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருவோம். இதுக்கு ஒரு டைம் கிடச்சிது, அதனால் சரி இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ண போகிறோம், அப்படியே ஷேர் பண்ணிடலாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பாசிப்பயிரை கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இது அரிசி, நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி. உங்களுக்கு பச்சரிசி இருந்தால் இன்னும் பெட்டர். எனக்கு பச்சரிசி அவைலபிள் இல்லை, அதனால் இதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதை பேஸ்ட் பவுடர் பண்ணணும். அப்புறம் ஸ்வீட்டுக்கு தேவையான வெல்லம், இதுக்கு தேவையான நெய், கொஞ்சம் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் தேங்காய். இதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடலான்னு யோசிக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கமெண்ட் வருது. கமெண்ட் மீன்ஸ் நம்ம யார் பார்க்குறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக அது மட்டும் தானே. சரி, ஓகே. இந்த வீடியோ எப்படி அந்த டாப்பிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற திராட்சை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நெய் சூட வச்சு அப்படியே கொஞ்சம் பொரிச்சு, எனக்கு முந்திரி அவைலபிளாக இல்லை, அதனால் திராட்சை மட்டும் அப்படியே கொஞ்சம் நேரமாக வறுத்து எடுத்துக்கலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். இது எசென்சியல் கிடையாது. இது ஏலக்காயெல்லாம் வேணும்னா போட்டுக்கலாம், வேணும் தேவைப்படாது. இப்போ நம்ம அந்த வறுத்து எடுத்து வச்சுருந்த அரிசி அப்புறம் பாசிப்பயிறு, இந்த ரெண்டையும் பவுட்ரு பண்ணி இப்படி ரெடி எடுத்து வச்சுக்கிட்டோம். நான் அந்த ஏலக்காய் மணத்துக்காக கொஞ்சம் சர்க்கரையோட ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் போட்டு மணத்துக்காக டாப்பிங் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த நம்ம தேங்காய் ப்ளஸ் வெள்ளத்தை இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம இந்த திராட்சை பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி என்கிட்ட அவைலபிள் இல்லை, அதனால் அதை பண்ணாமல் விட்டேன். இப்போ இது நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இதில் இதுக்கு கொஞ்சமாக நெய் இருந்தால் போதும். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். ஏன்னா தேங்காயில் எண்ணெய் வரும், அதனால் இது இருந்தால் போதும். இது அல்வா பார்த்து கிண்டி கொண்டு வர போகிறோம். எப்படின்னு பார்த்துருவோம். இதில் நிறைய தேங்காய் அவைலபிள் அப்படிங்கிறதுனால அவங்க இந்த தேங்காயை வச்சு நிறைய ஸ்வீட்ஸ் செய்வாங்க. தேங்காய், பலாப்பழம், மாம்பழம், இதை வச்செல்லாம் கேரளா சைடில் நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கும். இதே இந்த கேரளா, நாகர்கோவில், கன்னியாகுமரி அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. இதுக்கு பேர் இருக்குது, பட் நான் அந்த பேரை ஏன் சொல்லணும்? நம்ம செய்கிறதுங்கிறது நம்ம தான். தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தோம்னா அதை நம்ம தானே பேர் வைக்கணும். ஃபைனலாக ஒரு பேர் வச்சுக்கலாம். அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது ஃபைனலாக ஒரு பேர் வச்சுக்கலான்னு நான் முடிவு பண்ணி. இப்போ என்னென்னா, இப்போ என்னால் நெய் கொதிச்சு வருது, காஞ்சிருச்சு. இந்த டைமில் இந்த நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணுறோம். நானே ஆக்சுவலாக நெய் கொஞ்சம் அதிகமாக தான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம போடுற பாசிப்பயிருக்கும் இதுக்கும் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். அதை பேஸ் பண்ணி தான் போடுறேன். இந்த அளவெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நான் தனியாக தான் செய்கிறேன், அதனால் நான் இந்த அளவெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் செஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்க்கு யாராவது கொண்டு போய் கொடுத்துருவேன். அதனால் இந்த அளவு பார்த்து இவ்வளோதான் அப்படின்னு இல்லை. நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அந்த சின்ன டம்ளரில், நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசியும், அதில் பாதி 1/2 டம்ளர் பாசிப்பயிரும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இது நல்ல ஒரு கொதிநிலைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை ஆட் பண்ணணும். சிம்பிள் ரெசிபி. நம்ம டக்குன்னு வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும், டக்குன்னு தேங்காய் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை அப்படின்னா டக்குன்னு செய்யலாம். அதுக்காக தான் இந்த இது. நான் இன்றைக்கி கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு போகிறேன். சரி, கொண்டு போய் கொடுக்கலாம், செஞ்சு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே பார்ப்போம், ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் இது எப்படி முடியுது அப்படின்னு. ஃபைனலாக எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்து சொல்லிடலாம். இந்த மாதிரி லைட்டாக கொதி வருது இல்லைங்களா, இந்த கொதி வர ஸ்டேஜில் நம்ம அந்த பவுடரை ஆட் பண்ணலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் மேட்ரு என்னென்னா, இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் ஏதாவது செய்யும்போது, அது நீங்கள் 1/4 கிலோ செஞ்சாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று கொஞ்சம் கனமான பாத்திரம். என்ன அப்படின்னா, அது ஹீட்டை தக்க வைக்கணும். அதில் கொஞ்சம் டெக்னாலஜி இருக்குது. அது இருந்ததுனா தான் அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு அந்த ஸ்வீட்டும் கிடைக்கும். நிறைய பேர் மைசூர் பண்ணும்போது, அது அல்வா கிண்டும்போது எனக்கு ப்ராப்பராக வரல அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கிற காரணம் இதுதான், டெக்னிக்கலான ரீசன் இதுதான். கொஞ்சம் அகண்டமான பாத்திரம், அதாவது உங்களுக்கு கொடுக்குற ஹீட் சுற்றியும் பரவணும். இதே நம்ம இந்த மாதிரியான இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அந்தளவுக்கு ஹீட்டு ஸ்ப்ரெட் ஆகும். நானும் இது நிறைய டைம் பண்ணி பார்த்துருக்கேன். ஏன் வரல அப்படின்னு கேட்கும்போது, இந்த சமையல்காரங்கெல்லாம் பண்ணுறாங்களே, அவங்க தான் இந்த டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி அகண்டமான இது அதுக்காகவே வாங்கிட்டான். சரி, நம்ம ஏதாவது பண்ணும்போது இதுவும் இல்லை, மற்றபடி நான்வெஜ் சமைக்கும்போது, காய்கறிகள் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்திங்கன்னா அதோட வேகிற விஷயம் கரெக்டாக எல்லா பக்கம் ஈவனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், நிறைய கிச்சனில், ஹோட்டல் கிச்சன், இவங்க கல்யாண மண்டபத்தில் யூஸ் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ரீசன் அதுதான். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த மாவை ஆட் பண்ணுறோம். ஸோ அதை ஆட் பண்ண கிண்டணும். நம்ம வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதை பண்ண முடியல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன். கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது, பட் நிறைய ஆட் பண்ணிவிட்டு எப்படி கலக்கிறதுன்னு காட்டுறேன். ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது என்னென்னா, இந்த இடத்துல ஃப்ளேமுங்கிறது கொஞ்சம் மைல்டாகவே இருக்கணும், ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது.
ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். நம்ம அந்த அரிசியும் நம்ம போட்ட பாசி பயிரும் எதுக்காக ட்ரை பண்ணி போடுறோம் அப்படின்னா நல்லா வேகணும் அப்படிங்கிறக்காக. ஏன்னா நம்ம வேக வைக்க முடியாது இல்லையா, அது கொஞ்சம் ஹார்டான பொருள். இன்னொன்று தேங்காய் வந்து தேங்காய் நல்லா சாப்பிட்றவங்க, யூஸ் பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்க இது தாராளமாக சாப்பிட்லாம். இல்லை தேங்காய் சாப்பிட்றதுனால கொஞ்சம் நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. ஸ்வீட்னாவே கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்ணும். பட் இருந்தாலும் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஹைஜீனிக்காக தான் செய்கிறோம், அதனால் சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏதோ ஒரு நாளைக்கு தானே சாப்பிட போகிறோம். வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ரெசிபியெல்லாம். ஏன்னா எதுவுமே நம்ம போய் இது பண்ணிக்கல, எல்லாமே நான் செஞ்சு பார்த்து எனக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா தான் நான் அதை வீடியோக்கே கொண்டு வரேன். அது நல்லா இருக்க போது தான் நான் சரி நம்ம சைடில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறக்காக செய்கிறேன். வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது செஞ்சு பாருங்கள், இதெல்லாம் ஒரு ஹாபி தானே. நல்ல முதல்ல அம்மாயி இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை இது எல்லாம் போட்டு ஒரு மாவு மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, உருண்டை மாதிரி அந்த மாதிரி. நல்லா அந்த ஸ்மெல் தான் வருது. பட் இதில் அந்த மாதிரி எந்த மேட்ரு இல்லை. இந்த ரெண்டுமே புதுசாக நான் ஒரு அரிசியும் பாசி பயிரும் போடுறது நம்ம இதுதான் புதுசுன்னு நினைக்கிறேன். போட்டு இந்த வரைக்கும் ஸ்வீட் சாப்பிட்டதில்லை. இன்னொன்று தேங்காய் வச்சு நம்ம மேக்ஸிமம் செய்ய மாட்டோம் இல்லையா. நம்ம சைடில் தேங்காய் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், சட்னிக்கு குழம்புக்கு, இதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கேரளாவில் தான் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. நெய் பத்தலை தாங்க, நம்ம போட்ட அரிசிக்கு கொஞ்சம் நெய் பத்தலை, கொஞ்சம் ஃபைனல் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலான்னு வெயிட் பண்ணுறேன். இது எப்படி வருது அப்படின்னு, இது நல்லா சேர்ந்து வரும். இப்போ அந்த தேங்காயில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வெளியே வரும்போது இது சட்டியில் ஒட்டாமல் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அப்படி ஒட்டுற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்ம வேணால் நெய் சேர்த்துக்கலாம். இதோட ஃபைனல் டச் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா ஈஸியான ரெசிபி தான், இன்னும் பெரிய ரிஸ்கியாக வர போகிறதில்ல. யார் வேணால் ஈஸியாக செஞ்சிட முடியும். ஆனால் என்ன அதுக்கு முன்னாடியான வறுக்கிற விஷயம் இதெல்லாம் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 1/2 hour போதும் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம். இப்போ நான் அந்த ஏலக்காய் பவுட்ரு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டுடுறேன். திராட்சையை வறுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். அவ்வளோதான், இது ஒன்றும் பெரிய இதாக இருக்க போகிறதில்ல. பார்ப்போம் ஸ்வீட் ஃபைனலாக எப்படி இருக்கும். நம்ம ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை ஒரு டிஃபன் கேரியில் போட்டு ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால் டக்குனு இதில் போட்டேன் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி. சரி டேஸ்ட் பார்த்து சொல்லணும் இல்லையா, நான் அது எப்படின்னு சொல்லிடுறேன். சாப்பிட்டு பார்க்குறேன் லைட்டாக. இந்த தேங்காய் கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கணும். அது கொஞ்சம் நரநரன்னு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து அந்த பல் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்பாக தெரியும். மற்றபடி நம்ம 90s கிட்ஸ் இவங்களை வந்து தேங்காய் மிட்டாக சாப்பிட்றோம் இல்லையா, ரவுண்டாக அந்த டேஸ்ட்டில் இருக்குது. ஈஸியான ரெசிபி, சூப்பராக. ஒரு எமர்ஜென்சியாக ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா டக்குனு வீட்டில் இருக்கிற தேங்காய் எடுத்து வெள்ளத்தை கண்டி யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது, பெட்டர். ரொம்ப நார்மலாக சொல்ல முடியாது, ஓகே நார்மல், நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் என்ன புதுசாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தேங்காயில் நெய் போட்டு பண்ணுறதே புதுசு தான். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஊரில் கொண்டு போய் கொடுத்து அவங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறதையும் போடுறேன்.